இன்னைக்கான டாபிக் வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மேம். பொதுவாகவே வருஷத்துல ஒரு 3 அமாவாசை ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. ஆமா மாகாளயம், தை அமாவாசை, ஆடி அமாவாசைன்னு. ஆமா அதுல இப்ப நமக்கு வந்து ஆடி அமாவாசை வரப்போகுது. ஸோ இதனுடைய சிறப்புகள் என்ன? மக்கள் அன்னைக்கு என்ன பண்ணணும்? அன்னைக்கு கிரகணம் வேற இருக்கு. ஸோ அதை பத்தி மக்களுக்கு தெரியும். இந்த அமாவாசை திதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதி பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஒரு அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகள் கழித்து குருவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இப்போ இன்றைய தினத்துல வந்து இந்த அமாவாசை அன்று வந்து கிரகணம் வருது இல்லையா? அது நமக்கு வருதா? அதனுடைய பாதிப்புகள் நமக்கு இருக்குமா? கிரகணம் இருக்கு அன்னைக்கு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. வணக்கம் மேம். இந்த ஆடி மாதம் முழுவதுமே ஸ்டார்டிங்ல இருந்து டில் இப்போ நம்ம ஒரு 15-20 நாள் தாண்டிட்டோம். ஸோ இது வரைக்கும் உண்டான பதிவுகள் அத்தனையும் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நம்ம போட்டு மக்கள் அதை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இந்த பூஜை பண்ணிட்டேன் மேம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் சீரியா. நம்ம இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு காத்தால மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா கால் பண்ணாங்க. மேடம் உங்கள் பதிவை இப்போ தான் பார்த்தேன், எனக்கும் இந்த விரதம் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நான் வந்து இன்றைக்கி நான் இன்னும் பச்சை தண்ணி கூட குடிக்கலை. இந்த விரதம் நான் எப்படி இருக்கணும்? என் வீட்டுக்காரரும் என் பசங்களும் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட சொல்லி புடவை மங்கள பொருள்லாம் நான் கொடுக்கட்டுமான்னு. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, ஒரு விஷயத்தையும் எவ்வளோ ஒரு கூர்மையாக கவனித்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஃபாலோ பண்ண கண்டிப்பாக உங்கள் அந்த நம்பிக்கை உங்கள் எல்லார் குடும்பத்துலேயும் ஒரு நல்லதை கண்டிப்பாக செய்யும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ரெண்டாவது, அந்த அம்மா வந்து நான் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க கோதுமை சாப்பிடுங்க அப்படின்னு. நான் ஜென்ரலாக வீட்டில் ரொம்ப காலையில் வர கால்ஸ் எடுக்க மாட்டேன். அது மலேசியா கால்னால நான் எடுத்தேன். ஓகே, பாருங்களேன். அப்போ வெளிநாடுகள்லேருந்து நம்மளோட பதிவுகளை பார்த்துட்டு பண்ணணுன்ற அந்த ஆர்வம் இருக்கு ஒவ்வொரு. அதாவது உண்மையிலேயே இங்கே இருக்கிறவங்க கூட அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து அதுக்கு எப்படி நம்ம ஐயோ நம்மளால் இவ்வளோலாம் செய்ய முடியல, பட் சரி சிம்பிளாக இருக்கிற விஷயங்கள் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் வி ஆர் வெரி ஹாப்பி அந்த மாதிரி வியூவர்ஸ்க்கு. நிச்சயமா மேம். இன்னைக்கான டாபிக் வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மேம். பொதுவாகவே வருஷத்துல ஒரு 3 அமாவாசை ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. மாகாளயம், தை அமாவாசை, ஆடி அமாவாசைன்னு. அதுல இப்ப நமக்கு வந்து ஆடி அமாவாசை வரப்போகுது. ஸோ இதனுடைய சிறப்புகள் என்ன? மக்கள் அன்னைக்கு என்ன பண்ணணும்? அன்னைக்கு கிரகணம் வேற இருக்கு. ஸோ அதை பத்தி மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க மேம். ஐ திங்க் நம்ம வந்து ஒரு எந்த பதிவுலன்னு எனக்கு நினைவில்லை. நம்ம பதிவு சொல்லும்போது நம்ம சொன்ன இயற்கை சீற்றங்கள் நிறையா வரும், நினைவு இருக்கா? சனி வக்கரத்தில் சொன்னோமா, எனக்கு எப்போ சொன்னோன்னு எனக்கு நினைவில்லை. இப்போ வந்து சமீப காலத்தில் பார்த்தோம்னா நமக்கு நிறைய இயற்கை பேரிடர் ஒவ்வொரு இடத்துலையும் வருது. ஜப்பானில் ஒரு பெரிய சுனாமி, அதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில், ஸ்பெயினில் எல்லாம் ரொம்ப ஹீட்னால் மக்கள் வந்து ஓடுறாங்க. டிராஃபிக் சிக்னலே வந்து உருகி போயிடுது. அந்த அளவுக்கு வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது நமக்கு இந்த அமாவாசை திதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதி பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம வந்து கடவுள் புண்ணியத்தில் நான் இருக்கிற இடம் நல்ல, எனக்கு எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செல்ஃபிஷ்னஸில் நம்ம கண்டிப்பாக அதை தான் வேண்டிப்போம். ஆனால் உலக நன்மைக்கு உலக மக்கள் எங்கே இருந்தாலும் ஐயோ சேதம் இல்லாமல் இருக்கட்டும், மக்கள் பஞ்சம் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது பொதுவான ஒன்று. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த அமாவாசைக்கெல்லாம் வணங்குறச்சே உலகத்தில் மக்களை காப்பாற்றுங்க. ஏன்னா இப்போ திரும்பவும் நமக்கு கொரோனா இங்கே தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா கொரோனா கேசஸ் வந்து இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று நம்மளுடைய நிம்மதியை இழக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிரகநிலைகள் நம்மள்கிட்ட வந்து சேரும். இந்த அமாவாசை திதியில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் 4 கிரகம் சேர்ந்துருக்கு. குரு, சந்திரன், புதன், சூரியன். ஸோ இந்த அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகள் கழித்து குருவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமாவாசை. பொதுவாக சந்திரன் சூரியன் மட்டும்தான் இருப்பாள். ஆனால் குரு உச்சபலம் பெற்று இருக்கார் இல்லையா, அது 12 வருஷம் கழித்து தான் இந்த மாதிரி கடகராசியில் இந்த ஆடி அமாவாசைக்கு குருவும் சேர்ந்து இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா 12 வருஷம் ஆயிடுது.
அப்போ இதனுடைய எஃபெக்ட் ஒரு இயற்கை பேரிடர் வர்றதுக்கோ இல்லை வந்து மக்களிடையே ஒரு விதமான மனக்குழப்பங்கள் எல்லாம் வர்றதுக்கோ, குரு வந்து எப்போ உச்சபலம் பெற்றிருக்கிறாரோ படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதுவும் ஏன் படிப்பு சம்பந்தமாக இப்போ வருது அப்படின்னா, சனி பகவான் குரு வீட்டில் இருக்கார் மீன ராசியில். அவர் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவாக பார்க்குறாரு. குரு 9ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். அதனால தான் இப்போ இந்த நீட் பிரச்சனையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம். இதில் என்ன நமக்கெல்லாம் வேதனையாக இருக்குன்னா, நான்லாம் பார்க்கும்போது நான் பார்த்தேன், அதை பற்றி நல்ல விளக்கம் தெரிஞ்சவங்க எப்படி வந்து போய் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு தவறான விஷயத்துக்கு அவங்களெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்கத்தான் செஞ்சேன். இந்த போராட்டங்கள் இன்னும் அதிகரிக்கும். ஆனால் நல்ல ஒரு தெளிவான முடிவை கொண்டு வந்து தரும் நமக்கு. அதனால் பாடத்திட்டங்கள் இந்த படிப்பு சம்மந்தப்பட்டது இதிலெல்லாம் மிகப்பெரிய சர்ச்சை, மிகப்பெரிய போராட்டம் இதெல்லாம் வரத்தான் போகுது. இன்னும் இது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு அமாவாசை நான் சொன்னேன். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை. அதனால் நமக்கு இந்த ஆடி அமாவாசையில் பித்ரு காரியங்கள் மிக மிக முக்கியமாக நம்ம பண்ணணும். ஸ்ரீவித்யா வந்து கேட்டால் 5 விஷயங்கள் செய்யக்கூடியவை சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக உங்களினுடைய தகப்பனார் இல்லைன்னா, தாயார் இறந்துட்டா, இப்போ உங்கள் அப்பா இருக்கார், அம்மா மட்டும் செத்து போயிட்டாங்க, அம்மா இல்லை, அவங்க அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தகப்பனார் இல்லைன்னா மட்டும்தான் அமாவாசை தர்ப்பணங்கள், அமாவாசைக்கான இதெல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ இந்த ஆடி அமாவாசையில் தகப்பனார் இல்லாதவங்க இந்த அமாவாசை வந்து செய்யணும். 2வது அதாவது சில வீட்டில் வந்து பிள்ளைகள் இறந்துருப்பாங்க, ஒரு அகால மரணங்கள் இல்லை ஒரு உடம்பு சரியில்லாதெல்லாம் செத்து போயிருப்பா, அப்பா அம்மா உயிரோடு இருப்பா. ஸோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து இந்த ஆடி அமாவாசையில் அவங்கள நினச்சி நீங்கள் வந்து தாராளமாக ஒரு அன்னதானம் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு ஏதாவது படையல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி படையல் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த அமாவாசையில் செய்யலாம். இந்த அமாவாசையில் இது எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, எங்கள் வீட்டில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இந்த ஆடி அமாவாசையில் நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பசுமாட்டுக்கு போய் ஏதாவது சாப்பாடு கொடுங்க, இல்லை பசுமாடு இருக்கக்கூடிய இடத்த போய் பராமரிக்கிறதுக்கு ஏதாவது செய்யுங்க. இந்த மாதிரி ஏதாவது தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். செய்யக்கூடாதது, அன்றைய நாளில் தாம்பத்திய உறவு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அசைவ உணவுகள் சாப்பிட்றது அப்படிங்கிறத தவிர்க்கலாம். கண்டிப்பாக பித்ரு காரியங்கள் காலையில் நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி உங்களுக்கெல்லாம் சாமி கும்பிட்டாங்கன்னா, நம்மளும் அவங்களுக்கு நம்ம கையால் ஒரு பூ எடுத்து அவங்களுக்கு போட்டு அவங்கள மானசீகமாக வணங்குறது, சாயங்காலம் கோயிலுக்கு போகிறது. சூப்பர் மேம். ஆடி அமாவாசைக்கு என்னெல்லாம் செய்யணும், செய்யவே கூடாது எந்த விஷயம் அப்படின்றதும் சொன்னீங்க மேம். இப்போ இன்றைய தினத்தில் வந்து இந்த அமாவாசை அன்று வந்து கிரகணம் வருது இல்லையா, அது நமக்கு வருதா, அதனுடைய பாதிப்புகள் நமக்கு இருக்குமா? கிரகணம் இருக்குது அன்னைக்கு. நான் அதனால தான் சொன்னேன் இயற்கை பேரிடர்கள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிரகணம் நமக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் வந்து நமக்கு கிரகணம் தெரியாது. அதனால் நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கோவில் எல்லாமே திறந்து தான் இருப்பாள். பொதுவாக கிரகணம்னா கோவில் மூடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த கிரகணம் வந்து நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால கோவில் திறந்துருப்பாங்க. இந்த கிரகணம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ உங்கள் சொந்தக்காரங்க இல்லை உங்கள் பிள்ளைங்கள்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஐயோ ஆமாம்மா இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னா, ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஃப்ரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் இருக்குது. போலந்து நாட்டில் வந்து தெரியும், ஸ்பெயினில் வந்து தெரியும். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து கொஞ்சம் கண்ட்ரீஸில் இந்த கிரகணம் வந்து தெரியும். இப்போ அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது அவங்க ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இப்படிப்பட்ட உணவுகளை தவிர்த்திடுங்க, கிரகணத்தும் போது இப்படி இருங்கன்னா என்ன மேம் சொல்லுவீங்க? கிரீன்லாண்டில் தான் ரொம்ப, அதாவது இந்த கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா லக்கிலி ரொம்ப டைம் வந்து கம்மியான டைம் தான் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அது இரவு நேரத்தில் இருக்குது. அண்ட் அவங்களுக்கும் வந்து அது பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் அஸ்ட்ரானமர்ஸும் சொல்கிறாங்க. ஸோ உணவு வகைகள் நீங்கள் ஜென்ரலாக இப்போ நீங்கள் இப்போ நான் சொன்ன கண்ட்ரீஸில் எங்கே இருக்கீங்களோ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு முன்னையே நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. நம்ம வயிறு காலியாக இருக்கணும். கிரகண டைமில் நம்ம வந்து வயிற்றில் இருந்தால் டைஜஷன் ஆகிறது கஷ்டம்.
ஸோ அது வந்து பாக்டீரியல் ஃபார்மேஷன் சீக்கிரம் ஆகிடும். அதனால் கிரகண டைமில் நம்ம வயிறு வந்து காலியாக இருந்தால் நல்லது. சூப்பர் மேம், ரொம்ப அற்புதமான விஷயமா சொன்னீங்க. ஆடி அமாவாசையும் பார்த்தோம், கிரகணத்தை பற்றியும் இந்த பதிவில் பார்த்தோம். நன்றி மேம். நன்றி மேம்.